ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹெச்கே விலாக்ஸ். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா சென்னையிலேருந்து திருப்பதி தாங்க போகிறோம். நம்ம திருப்பதி ரோட் ட்ரிப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போகிற வழியில் டோல் எத்தனை இருக்குது, அதே மாதிரி ரோட்வேலாம் எப்படி இருக்குது அப்படியே பார்த்துன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோடு கண்டிஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. வாங்க அப்படியே ட்ராவல் பண்ணி போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டோல் வருதுங்க. இது 4 டோலு. இதுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த டோலுக்கு வந்து 85 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்கங்க. இதை காட்டுறேன். நம்ம டோல் தாண்டிட்டு பேசுவோங்க. இப்போ நம்ம டோல் தாண்டி போயிட்டு இருக்கோங்க. இப்போ நம்ம 4 டோல்லேருந்து திருப்பதி ரீச் ஆகும் 153 கிலோமீட்டருங்க. 2.5 hours காட்டுது. நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணி பார்க்கலாங்க. ரோடு கண்டிஷன்லாம் எப்படி இருக்குது, டோல்லாம் எத்தனை டோல் இருக்குது அப்படியே பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேஸ்லேயே போயிட்டு இருக்கோங்க. நம்ம கரெக்டாக இப்போது கும்மிடிப்பூண்டி ஊத்துக்கோட்டை சைடாக போவோம் வழக்கமாக. இது வந்து ஹைவேஸ்லேயே தடா வரையும் போகிற மாதிரி வருதுங்க. தடா ரூட்டுக்காக போகிறோம். நம்ம அந்த பக்கம் போயிட்டு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் ரூட்டு. வாங்க அப்படியே இந்த ட்ராவல் பண்ணலாம். ஏன்னா ஹைவேஸில் போனால் கொஞ்சம் சீக்கிரம் போகலான்னு நினைக்கிறோம், அதனால பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் இருக்க இது செக் போஸ்ட்டுங்க. இதில் எதுவும் காசு கலெக்ட் பண்ண மாட்டாங்க. இந்த செக் போஸ்ட்டில் இதுவரையும் கலெக்ட் பண்ணதில்லை, இதுவரையும் நாங்கள் வந்த வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து இப்போ வர வரைக்கும் ஃபுல் ஹைவேஸில் தாங்க வந்திருக்கோம். நம்ம அந்த ஊத்துக்கோட்டை சைடு அப்படிலாம் போனோம்னா கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும், லேட்டாகவும் ஆகும். இது கொஞ்சம் 1/2 hour நம்ம சீக்கிரமே போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரோடு ஹைவேஸில் போகிறதால கொஞ்சம் காலியாக தான் இருக்குது நல்லாவே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்திரா சைடு வந்து ஃபஸ்ட்டு டோலுங்க. இது நம்ம சென்னையிலேருந்து வரும்போது 4 டோலுக்கு அப்புறம் இது தாங்க 2வது டோலாக வருது. இது வந்து சூலூர்பேட்டை டோலுங்க. இந்த டோலுக்கு 75 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. டோல் இருக்குன்ட்டு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே போட்டாங்க. நாங்களும் இதை சரி கவர் பண்ணுமேன்ட்டு எப்பயோ எடுத்து வச்சோம். 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்தே டோல் வருது. பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து இப்போ சூலூர்பேட்டை வரையும் ஹைவேஸ்லேயே தாங்க வந்திருக்கோம். உள்ளுக்குள்ளேயே போனால் கொஞ்சம் பொறுமையாக போகிற மாதிரியும் இருக்கும், டிராஃபிக்காகவும் இருக்கும். நம்ம ஹைவேஸ்லன்னா கொஞ்சம் சீக்கிரமாக 1/2 hour முன்னாடியே ரீச் ஆகலான்னு போட்டிருந்து, அதனால் நாங்கள் இந்த சைடு வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கடைசி வரையும் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட்டுக்காக கட் பண்ணியிருக்கோங்க. நாங்கள் கட் பண்ணது வீடியோ எடுக்க மறந்துட்டோம். இந்த ரோடும் ஃபுல்லாக ஹைவேஸில் தான் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ நேரம் 4-வே லேன்லேருந்து 6-வே லேனுக்கு வந்துட்டோங்க. இங்கேருந்து திருப்பதிக்கு 65 கிலோமீட்டர் தான் காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா டோல் வரப்போகுதுங்க. சூலூர்பேட்டைக்கு அடுத்தது இது 3rd டோலு. இந்த டோலுக்கு பாருங்க 135 ருபீஸ். அந்த போர்டில் 130 போட்டிருக்கு, நெக்ஸ்ட் போர்டில் 140 போட்டிருக்கு. கடைசியில் எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். மெர்லப்பாக்கம் டோலுங்க இது.
இது வந்து ஆட்டோமேட்டிக் போலங்க. பரவாயில்ல, இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுதுங்க டோல்லாம். பாருங்க, ஃபுல் ஹைவேஸ் தாங்க. நம்ம இது வரையும் வந்த வரைக்கும் ஃபுல்லாக ஹைவேஸ் தாங்க. எந்த விதத்துலேயும் அந்த அளவுக்கு ஸ்டாப்பே கிடையாது. ஃபுல் ஹைவேஸில் வந்துட்டோம். இன்னும் 26 கிலோமீட்டர் இருக்குங்க. வாங்க அப்படியே போயிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழ் திருப்பதியில் போயிட்டு இருக்கோங்க மலை ஏறுறதுக்காக. மலை ஏறுறது அப்படியே கண்டினியூ பண்ணலாங்க. இந்த எதிர இருக்க மலை தான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே பாருங்க வண்டிலாம் போகுது. அப்படி நம்ம கண்டினியூவாக மலை ஏறி மேலே திரும்பலாம். In 600 meters at Nandi Circle, turn left. Maybe in the 80 below. இருக்கலாம். கையெடு அனிஷே. ஆமா, மவுண்டன் தான். வீடியோ எடுக்கலாம். இருடா கொஞ்சம். இந்த இது என்ட்ரன்ஸ் அந்த இது எடுக்கலான்னு. சரி, சூப்பரா தெரியுது. இப்போ பாருங்க, நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஹைவேஸ்ல தாங்க வந்துனே இருந்தோம். நம்மளுக்கு பேச என்னது செக் பாயிண்ட் இது வீடியோ எடுக்கலாம். இப்போ நம்ம மலை மேல ஏறதுக்கு செக் பாயிண்ட் வரப்போகுதுங்க. அவங்க நம்ம செக்கிங் பண்ணிட்டு அப்படியே மலை மேல ஏறும்போது கண்டினியூ பண்ணலாம். ஆஞ்சநேயர் எடுப்போம். அப்பதான் திருப்பதி வந்துடும். ஆஞ்சநேயர் இல்லையோ? யார் இவரு? ஆஞ்சநேயர், கருடர். ஆஞ்சநேயர் நச்சுன்னு நடுவில் ஆஞ்சநேயர் வருவார்ல, காட்டலாம். இல்ல இறங்கும்போது வரும். நான் நடக்கும்போது அப்படி நம்ம அப்ப கூட இறங்கி போய் எடுக்கலாம் போட்டோலாம். சரிடா, கொஞ்சம் அனிஷா செக் பாயிண்ட் வந்துட்டோங்க. இங்க பாருங்க, செக்கிங் பாயிண்ட்ல சரியான ரஷ்ஷா இருக்கு. இன்னைக்கு வீக்கெண்டுன்றதால ரஷ்ஷா இருக்கு போலங்க. செக்கிங்னா முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. செக்யூரிட்டி செக் ரொம்ப லேட்டுங்க. 1 hour கிட்ட செக்கிங்க்கே டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மலை மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே வாங்க ட்ராவல் பண்ணலாம். இங்கே நம்ம ஏறினோடனே ஃபஸ்ட்டு பிள்ளையார் கோயில் வருதுங்க. இங்கே பாருங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாமிலாம் பார்த்து ரிட்டன் கிளம்பியாச்சுங்க. 300 டிக்கெட்டில் தாங்க நாங்கள் போனோம். ஒரு 3 ஹவர் கிட்ட ஆயிடுச்சுங்க. 3 ஹவர் 4 ஹவர் ஆகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பெட்ரோல் வந்து E20 பெட்ரோல் தாங்க போட்டோம். அது வந்து மைலேஜில் ட்ராப் இருக்குங்க அப்படின்னு எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார். யூஸ்வலாக வந்து ஒரு 3000 2800லேயே பெட்ரோல் முடிஞ்சிடும். இப்போ வந்து 4000 ரூபாய் கிட்ட பெட்ரோல் ஆயிடுச்சுங்க. இதோட மொத்த டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் வீடியோ கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரோடு கண்டிஷனும் சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாக ஹைவேஸில் போனதால் ரோடும் சூப்பராக இருந்தது. நம்ம எந்த வித டிராஃபிக் அது இது இல்லாமல் நம்ம சூப்பராக போய் ரீச் ஆகிட்டோம். இதே மாதிரி எங்கள் வீடியோவை சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.